அழகு அவள் முகத்தில் மட்டும் இருக்காது, அவள் மனதில் இருக்கும், கருணையிலும் இருக்கும். ஒரு மனிதன் அவசரத்தில் செய்த ஒரு சிறிய செயல் ஒரு வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு காதலையும் உருவாக்கலாம். ஒரு பெண்ணின் உண்மையான அழகு என்ன என்பதை சொல்லும் கதை. சென்னை நகரத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறிய பகுதியில் அனன்யா என்ற பெண் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் மிகவும் அழகானவள். ஆனால் அவள் அழகை விட அவள் மனசு இன்னும் அழகாக இருந்தது. அனன்யா ஒரு பள்ளியில் ஆசிரியையாக வேலை பார்த்தாள். அவள் மிகவும் எளிமையானது. காலை எழுந்ததும் அம்மாவுக்கு உதவி செய்வாள், பிறகு பள்ளிக்கு செல்வாள். அவள் வாழ்க்கையில் பெரிய ஆசைகள் எதுவும் இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கை. அம்மாவை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதே அவள் ஆசை. மற்றொரு கதாபாத்திரம், அதே நகரத்தில் அர்ஜுன் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். அவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்தான். அர்ஜுன் மிகவும் அமைதியானவன். அவன் வாழ்க்கையில் வேலைதான் முக்கியம். காதல், ரொமான்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை அவன் அதிகமாக நம்பவில்லை. ஒரு நாள் நடந்த சம்பவம். ஒரு நாள் மாலை மழை பெய்ய ஆரம்பித்தது. அனன்யா பள்ளியிலிருந்து வீட்டிற்கு பஸ் மூலம் வந்து கொண்டிருந்தாள். பஸ் நிற்கும் இடத்தில் இறங்கி வீட்டிற்கு நடந்து சென்றாள். அந்த நேரத்தில் ஒரு சாலை விபத்து நடந்தது. ஒரு வயதான மனிதர் சாலையில் விழுந்து காயமடைந்தார். அங்கு இருந்த மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஆனால் யாரும் அருகில் சென்று உதவவில்லை. அந்த மனிதர் தண்ணீர், உதவி என்று மெதுவாக பேசினார். அந்த நேரத்தில் அனன்யா அந்த இடத்திற்கு வந்தாள். அவள் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவில்லை. அவள் உடனே அந்த மனிதரிடம் ஓடினாள். அவசரத்தில் எடுத்த முடிவு அந்த மனிதரை தூக்கி சாலையின் ஓரத்தில் உட்கார வைத்தாள். அவள் தன் துப்பட்டாவை கிழித்து அவரின் காயத்தில் கட்டினாள். அந்த நேரத்தில் மழை இன்னும் அதிகமாக பெய்தது. அவள் நனைந்தாலும் அந்த மனிதரை விட்டு போகவில்லை. பிறகு ஒரு ஆட்டோவை நிறுத்தி அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். மறைந்திருந்த உண்மை அந்த மருத்துவமனைக்கு வந்த பிறகுதான் ஒரு உண்மை தெரிந்தது. அந்த வயதான மனிதர் ஒரு பெரிய தொழிலதிபர். மேலும் அவர் அர்ஜுனின் அப்பா. அர்ஜுனின் வருகை அந்த நேரத்தில் மருத்துவமனைக்கு அர்ஜுன் அவசரமாக வந்தான். அவன் அப்பாவை பார்த்ததும் அவன் மிகவும் பயந்தான். யார் அவரை கொண்டு வந்தது என்று கேட்டான். அங்கு இருந்த நர்ஸ் ஒரு பெண்ணை காட்டினார். அந்த பெண் அனன்யா. மழையில் நனைந்து அவள் இன்னும் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் சோர்வு இருந்தது. ஆனால் அவள் கண்களில் ஒரு நல்ல மனசு தெரிந்தது. அந்த நிமிஷத்தில் அர்ஜுன் ஒரு விஷயத்தை உணர்ந்தான். ஒரு பெண்ணின் உண்மையான அழகு அவள் முகத்தில் இல்லை, அவள் இதயத்தில்தான் இருக்கிறது. அர்ஜுன் மெதுவாக அனன்யாவை பார்த்து கேட்டான், நீங்கள் இல்லை என்றால் என் அப்பா இன்று உயிரோடு இருக்க மாட்டார். அனன்யா சிரித்தாள். நான் செய்தது ஒரு மனிதர் செய்ய வேண்டிய கடமைதான். அந்த ஒரு பதில் அர்ஜுனின் மனதை முழுவதும் மாற்ற ஆரம்பித்தது. அந்த நாள் அவர்களுக்கு தெரியாமல் ஒரு புதிய உறவு ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் அந்த உறவு காதலாக மாறுமா அல்லது வாழ்க்கை வேறு திருப்பம் கொடுக்குமா? அதை பார்க்கலாம். மருத்துவமனையில் அந்த இரவு அர்ஜுனின் மனதில் ஒரு புதிய உணர்வு ஆரம்பமாகிவிட்டது. அவன் அனன்யாவை பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைத்தான்.
ஆனால் அவள் அமைதியாக அங்கிருந்து வெளியே போய்விட்டாள். அவள் மனதில் ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. ஒரு மனிதரை காப்பாற்றினேன், அதுதான் போதும். அவளுக்கு அவர் யார், அவர் குடும்பம் யார், எதுவும் தெரியாது. மறுநாள் அடுத்த நாள் காலை அர்ஜுன் மருத்துவமனைக்கு வந்தான். அவனுடைய அப்பா இப்போது நல்ல நிலையில் இருந்தார். அர்ஜுன் கேட்டான், அப்பா, உங்களை காப்பாற்றிய அந்த பெண் எப்படி இருந்தாங்க? அவனுடைய அப்பா சிரித்தார். அவள் முகம் எனக்கு சரியாக தெரியவில்லை, ஆனால் அவள் மனசு ரொம்ப நல்லது. அவள் என்னை தன் அப்பாவை போல பார்த்து உதவி செய்தாள். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதில் இன்னும் ஆழமாக பதிந்தது. தேடல் ஆரம்பம். அர்ஜுன் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். மருத்துவமனை சிசிடிவி பார்த்தான். அதில் அனன்யாவின் முகம் தெளிவாக தெரிந்தது. அவள் ஒரு பள்ளி ஆசிரியையாக இருந்ததை அவன் கண்டுபிடித்தான். முதல் சந்திப்பு. ஒரு நாள் மாலை அர்ஜுன் அந்த பள்ளிக்கு வந்தான். அவள் வகுப்பு முடித்து வெளியே வந்தாள். அவனை பார்த்ததும் அவள் நினைத்தாள், இவர் அந்த மருத்துவமனைக்கு வந்தவர். அர்ஜுன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். நீங்க தான் என் அப்பாவை காப்பாத்தினீங்க. அனன்யா அமைதியாக சிரித்தாள். அது பெரிய விஷயம் இல்லை. அந்த நேரத்தில் யாரும் உதவி செய்யவில்லை, அதனால் நான் செய்தேன். அர்ஜுன் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான். அவள் எவ்வளவு எளிமையாக பேசுகிறாள் என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நட்பின் ஆரம்பம். அந்த நாள் முதல் அர்ஜுன் அவளை சில சமயம் சந்திக்க ஆரம்பித்தான். முதலில் அது நன்றி சொல்லும் நட்பு. பிறகு அந்த நட்பு மெதுவாக மிகவும் எளிமையான வாழ்க்கையை விரும்பினார். அர்ஜுனுக்கு அது மிகவும் புதிதாக இருந்தது. அர்ஜுனின் மாற்றம். அனன்யாவை சந்தித்த பிறகு அர்ஜுனின் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. முன்பு அவன் வேலை மட்டும் பார்த்தவன். இப்போது அவன் வாழ்க்கையில் சிரிப்பு அதிகமாகியது. அவன் அப்பாவும் இதை கவனித்தார். ஒரு நாள் அவர் கேட்டார், அர்ஜுன், நீ அந்த பெண்ணை விரும்புகிறாயா? அர்ஜுன் பதில் சொல்லாமல் சிரித்தான். அனன்யாவின் மனம். ஆனால் அனன்யா மனதில் ஒரு பயம் இருந்தது. அர்ஜுன் ஒரு பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவள் ஒரு சாதாரண ஆசிரியர். அவள் நினைத்தாள், இந்த நட்பு இங்கேயே நிற்க வேண்டும். அதனால் அவள் மெதுவாக அர்ஜுனை தூரமாக வைத்து கொள்ள ஆரம்பித்தாள். ஒரு உணர்ச்சி பூர்வமான காட்சி. ஒரு நாள் அர்ஜுன் கேட்டான், நீங்க ஏன் என்னை அவாய்ட் பண்றீங்க? அனன்யா அமைதியாக சொன்னாள், அர்ஜுன், நம்ம வாழ்க்கை வேற வேற உலகம். இந்த நட்பு இப்போ நல்லா இருக்கு, ஆனால் அது அதிகமாக போனால் ஒரு நாள் அது நமக்கு காயம் தரும். அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதை மிகவும் பாதித்தது. அந்த நாள் இரவு அர்ஜுன் ஒரு முடிவை எடுத்தான். அவன் அனன்யாவை பார்த்து சொன்னான், நம்ம வாழ்க்கை வேற உலகம் என்றாலும் நம்ம மனசு ஒரே உலகம். நான் உன்னை இழக்க மாட்டேன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அனன்யாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் மனதில் ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. அந்த ரகசியம் வெளியில் வந்தால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் மாறிப்போகும். அந்த ரகசியம் என்ன? அதை பார்க்கலாம். அந்த நாள் இரவு அர்ஜுனின் வார்த்தைகள் அனன்யாவின் மனதில் தொடர்ந்து ஒலித்து கொண்டிருந்தது. நம்ம வாழ்க்கை வேறு உலகம் என்றாலும் நம்ம மனசு ஒரே உலகம். அவள் கண்ணீர் மல்க நினைத்தாள், அர்ஜுன், நீ என்னை இவ்வளவு நம்புறியே, ஆனா உண்மை தெரிந்தால் நீ என்னை வெறுத்து விடுவாய்.
ரகசியம். அடுத்த நாள் அனன்யா அர்ஜுனை சந்திக்க முடிவு செய்தார். ஒரு பூங்காவில் அவர்கள் சந்தித்தார்கள். அவள் முகத்தில் ஒரு சோகமான அமைதி இருந்தது. அர்ஜுன் கேட்டான், என்ன ஆனது? நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க. அனன்யா மெதுவாக சொன்னாள், அர்ஜுன், நான் உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். அதிர்ச்சி தரும் உண்மை. நீங்க நினைப்பது போல நான் ஒரு சாதாரண பெண் இல்லை. அர்ஜுன் ஆச்சரியமாக பார்த்தான். அவள் தொடர்ந்தாள், நான் சிறுவயதில் ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்தவள். என் அம்மா அப்பா யார் என்று எனக்கு தெரியாது. அர்ஜுன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அனன்யா சொன்னாள், அதனால்தான் நான் எப்போதும் எளிமையாக வாழ்கிறேன். என்னிடம் பெரிய குடும்பமும் இல்லை, பெரிய பின்னணியும் இல்லை. இன்னும் பெரிய ட்விஸ்ட். அந்த நேரத்தில் அர்ஜுன் சிரித்தான். அனன்யா ஆச்சரியமாக பார்த்தான். இதற்காகத்தான் நீ என்னை தூரமாக வைத்து கொண்டாயா? அவன் மெதுவாக சொன்னான், அனன்யா, நான் காதலித்தது உன் பின்னணியை இல்லை, உன் மனசை. அந்த வார்த்தைகள் அவள் கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது. உண்மையான ட்விஸ்ட். அந்த நேரத்தில் அர்ஜுன் ஒரு கவரை அவளிடம் கொடுத்தான். இதை பாரு. அவர்கள் அதை திறந்து பார்த்தாள். அதில் ஒரு பழைய புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தில் ஒரு சிறிய குழந்தையை ஒரு இளம்பெண் தூக்கி கொண்டிருந்தாள். அனன்யா அதிர்ச்சியுடன் கேட்டாள், இது என்ன? அர்ஜுன் மெதுவாக சொன்னான், அந்த விபத்தில் காயமடைந்தவர் என் அப்பா மட்டும் இல்லை, அவர் உன் அப்பா. உணர்ச்சி புயல். அனன்யா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். என்ன சொல்றே? அர்ஜுன் விளக்க ஆரம்பித்தான். பல வருடங்களுக்கு முன்பு அவர்களின் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த நேரத்தில் ஒரு குழந்தை பிரிந்தது. அந்த குழந்தை அனன்யா. அந்த நாள் அவள் அறியாமல் தன் சொந்த அப்பாவை காப்பாற்றினாள். அனன்யா கண்ணீர் மல்க சொன்னாள், நான் என் அப்பாவையே காப்பாற்றினேனா? அர்ஜுன் தலையசைத்தான். அந்த நேரத்தில் அர்ஜுனின் அப்பா அங்கே வந்தார். அவர் அனன்யாவை பார்த்தார். அவரின் கண்களில் கண்ணீர். மகளே, அந்த ஒரு வார்த்தை அனன்யாவின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. அவள் ஓடிப்போய் அவரை அணைத்து கொண்டாள். ஒரு பெண்ணின் அழகு அவள் முகத்தில் இல்லை, அவள் இதயத்தில் இருக்கும் கருணையில்தான். அவள் அவசரத்தில் செய்த ஒரு நல்ல செயல் அவளுக்கு அப்பாவையும் ஒரு காதலையும் ஒரு குடும்பத்தையும் திரும்ப கொடுத்தது. அவள் காப்பாற்றியது ஒரு அந்நியரை அல்ல, தன் வாழ்க்கையில் தொலைந்து போன அப்பாவை.